பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குறானோ அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய நீயத்தை அல்லாஹ்வுக்காக நான் ஹஜ் செய்ய போகிறேன் என்ற தூய்மையான பரிசுத்தமான எண்ணத்தோடுதான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை ஆரம்பம் செய்ய வேண்டும். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ஹஜ் செய்வது அல்லாஹ்வுக்காக, ஹஜ் செய்வது ஊருக்காக அல்ல, ஹஜ் செய்வது சமூகத்துக்காக அல்ல. உண்மையான இஹ்லாஸ், மன தூய்மை கல்பிலே இருக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறேன். وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ. அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள். வேறு யாருக்காகவும் இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்து விடாதீர்கள். ஹஜ் என்பது சகோதரர்களே, அல்லாஹுடைய அவுலியாக்கள் ஒன்று சேரும் ஒரு சஃபைதான் ஹஜ். எப்படி அல்லாஹுடைய அவுலியாக்கள் ஒன்று சேரும் சஃபை ஹஜ்? அவர்கள் ஹஜ் செய்வதற்கு முன்னால் அது சம்பந்தமான அனைத்தையும் படித்து அல்லாஹுவை நெருங்குவதற்காக செய்யும் பிரயாணம்தான் ஹஜ். அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹுடைய நேசத்தை அடைவதற்காக செய்யும் பிரயாணம்தான் ஹஜ். ஆனால் இந்த ஹஜ் சம்பந்தமாக அதிகமான விடயங்களை படித்துவிட்டு தான் செல்ல வேண்டும். எந்த மனிதன் இந்த ஹஜ்ஜை படித்து கொண்டு செல்லுவாரோ அவருடைய கல்பில் தான் இறை நேசம், அல்லாஹுடைய அன்பு. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பில்லாமல், அல்லாஹுடைய நேசம் இல்லாமல் ஹஜ் செய்வதென்பது அது மைதானத்திலே விளையாடுவதற்கு சமம். ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போறார், ஒன்றையுமே படிக்கல. ஹஜ்ஜை பற்றிய எதையுமே படிக்க இல்லை. ஏனென்றா ஹஜ்ஜிக்கு பல கண்ணாடிகள் இருக்கு. எந்த கண்ணாடியை போட்டு பார்க்கிறீங்களோ அப்படித்தான் ஹஜ். சரியான கண்ணாடியை போடணும் ஹஜ்ஜிக்காக. யார் யார் இந்த ஹஜ்ஜை வழி நடாத்துகிறார்களோ அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப ஹஜ்ஜை மாற்றி விடுவார்கள். வழி நடாத்தக்கூடியவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஹஜ் சிலருக்கு. அதனாலதான் சகோதரர்களே, பெரியவர்களே, உலமாக்கள் அந்த காலத்திலிருந்து சொல்லக்கூடிய விடயம்தான், ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர் முழு குர்ஆனையும் படிக்காவிட்டாலும் குறைந்த அளவு சூரத்துல் ஹஜ்ஜையாவது படித்து விளங்கிவிட்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுவர்.
அதுக்கு எனக்கு நேரம் இல்லை, சூரத்துல் ஹஜ் எல்லாம் படிக்க எனக்கு நேரம் இல்லைண்டா அதுக்கு பிறகு ஹஜ்ஜை பத்தி என்ன பேசுறது? ஹஜ்ஜுடைய தர்பியாக்கள் கேட்க எனக்கு நேரம் இல்லை. ஹஜ்ஜண்டா எஹ்ராத்தை கட்டிட்டு ஏர்போர்ட்டில் போய் அப்படியே ஹோட்டலில் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு சாமானையும் ஜம்சம் தண்ணியையும் மீச்சம்பழத்தையும் தங்கத்தையும் அபாயாவையும் வாங்கிட்டு நாட்டுக்கு வந்துட்டா சார். இது தற்கால ஹஜ். அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கியது கடைசியாகத்தான். ஏன்? ஈமான், சாலிஹான அமல், கல்புல உறுதியான நம்பிக்கை, இதுக்கு பிறகுதான் ஹஜ். ஆரம்பத்தில் ஹஜ் அல்ல. உள்ளத்துல ஈமான் உறுதியாக இருக்கும், கல்புல ஈமான் இருக்கும், அல்லாஹ்ட பயம் இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை பின்பற்றோம், இஸ்லாத்தின் மீது அன்பு இருக்கும். இவருக்குத்தான் ஹஜ். எப்ப ஹஜ் கடமையாக்கப்பட்டது என்ற ஆயத் இறக்கப்பட்டதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக ஹஜ் செய்யவில்லை. முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அனுப்பினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் சூரத்து தௌபா இறங்கியது. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். பின்னால் கடைசியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுவதற்கு 2.5 மாதங்களுக்கு முன்னால் தான் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற சென்றார். ஆகவே சகோதரர்களே, நீங்க 5 பேர் ஹஜ் செய்ய போறீங்க, ஒரு ஆள் ஒழுங்கா ஹஜ் செஞ்சா போதும், அவ்வளவு. ஒரு ஆள் 200 பேர் ஊர்ல இருந்து போறீங்க, 300 பேர் போறீங்க, 400 பேர் போறீங்க, ஒரு ஆள் ஹஜ்ஜ விளங்கி ஹஜ் செய்தால் போதும். ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது பாரிய தியாகங்களுக்கு பிறகு அல்லாஹ் தரக்கூடிய ஒன்றுதான். ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வந்து சொன்னார், எனக்கு கனவிலே சொல்லப்பட்டது உங்களுடைய ஹஜ் கபூல் செய்யப்பட்டு விட்டது. ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய இரு, உனக்கு நான் சம்பளம் தருகிறேன். ஏனென்றா ஹஜ் கபூல் செய்யப்பட்ட ஒருவரை தங்களோடு வைத்திருப்பதே போல். அதனால் சகோதரர்களே, ஹஜ் மக்பூல், ஹஜ் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது அது பல விடயங்களை படித்து செயலில் எடுத்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். நாங்க ஸ்ரீலங்கால இருந்து ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்ள போகிறோம். சகோதரர்களே, தற்காலத்தில் ஆக தேவையான ஒன்று என்ன தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் தான் திரும்புவதற்கிடையில் தன்னுடைய துவா கபூல் செய்யப்படக்கூடிய ஒருவராக தன்னை மாற்றிக்கொண்டு நாட்டுக்கு திரும்பவும். இதுதான் ஆக தேவை. ஏன்? உலகத்தில் எத்தனை இடங்கள் இருக்கிறதோ அத்தனை இடங்களை விட அல்லாஹ் அந்த காபாவிலேதான், அந்த மக்காவிலேதான், அந்த ஹரத்திலேதான் அல்லாஹ்
15 இடங்களை வைத்திருக்கிறான் துவா கபூல் செய்யப்படும் இடங்களாக. ஒரு ஹஜ்ஜிக்கு போறவர் கல்புல நீயத்து வைக்க வேண்டும், நான் திரும்புவதற்கிடையில் அல்லாஹ் என்னுடைய துவா கபூல் செய்யப்படும் ஒருவனாக அல்லாஹ் என்னை மாற்றவர். இந்த கவலையோட தான் ஹஜ்ஜிக்கு போவோம். இன்றைக்கு உங்களுக்கு ஹஜ் என்றா படிக்க முடியாத சூழ்நிலை ஏன் தெரியுமா? வீட்டுல நீங்க முழு சம்மாந்துறைக்கும் சொல்லிட்டீங்க ஹஜ்ஜி போறது, ஒரு மடத்தனமான வேலையை செஞ்சிட்டீங்க. வீட்டு நிறைய ஆக்கல், செப்ப கொண்டு தள்ளியாச்சு. மக்ரிபும் இல்ல, இஷாவும் இல்ல, சுபகும் இல்ல, அசரும் இல்ல, சனம் சனம், ஊடு நிறைய சனம். அதுவும் நீங்க காசிக்காரனா இருந்தா உங்களோட வீட்டு நிறைய அப்படி சனம். இது ஹஜ்ஜுடைய ஃபர்து சுன்னத்துல ஒன்றையும் இல்லை. அது நாங்க செஞ்சு கொண்ட சில மடத்தனங்கள். படிக்கல, அது நேரம் இல்லை. எதை படிக்க? சூரத்துல் ஹஜ்ஜ படிக்கவா? என்ன படிக்க? கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய ஆக பிரதானமான ஒன்றுதான் எங்கட துவா கபூல் செய்யப்பட்டவர்களாக திரும்பும். அதற்கு ஏற்றால் போல்தான் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை அமைக்கும். என்னென்ன விடயங்கள் துவா தடை செய்யப்படுவதற்கு காரணியாக இருக்குமோ அவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த 30 நாள் பிரயாணம், ஒரு மாத பிரயாணம், இந்த பிரயாணத்துடைய முழுதுமே அல்லாஹ்வுக்காக என்று அமையும். சூரத்துல் ஹஜ்ஜை திரும்ப திரும்ப விளங்க பார்க்கும். சூரத்துல் ஹஜ்ங்கிறது என்ன? ஏன் சூரத்துல் ஹஜ் என்று அல்லாஹ் இதற்கு பேர் வைக்கப்பட்டது? அல்லாஹ் ஆரம்பமாகவே சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் ஆயத் இது. ஹஜ்ஜிக்கு போறாக்களை பார்த்து அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போற ஆஜியலேன்னு கூப்பிடல, மனுஷனேன்னு தான் கூப்பிடுற அல்லாஹ். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளும், தக்வாவை எடுங்க. முதல் ரப்ப பயந்து கொள்ளுங்க. ஏன்? இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், கியாமத்து நாளுடைய பூகம்பம் மிக கடினமான. ஏன் ஹஜ்ஜில் அல்லாஹ் இதை ஞாபகப்படுத்துறார்? தக்வாவோட போங்க ஹஜ், பயபக்தியோட ஹஜ்ஜிக்கு போங்க. நீங்க சாப்பாடு கொண்டு போகல, உடுப்பு கொண்டு போகல, மருந்து கொண்டு போக ஒரு பிரச்சனையும் இல்லை. தக்வாவோட போங்க. ஏனென்றால் கியாமத்து நாளுடைய பூகம்பம் இருக்கிறதே, யௌம தரவுனஹா தذهலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுக்கும் தாய் தனது பிள்ளையை மறக்கும் நாள், அவ்வளோ கடினமான நாள். وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا, கற்புல இருக்கக்கூடிய பிள்ளை கீழே விழக்கூடிய நாள். மூன்றாவது وَتَرَى النَّاسَ سُكَارَى,
மனிதர்களை எல்லாம் போதையில் பார்ப்பீர்கள். وَمَا هُمْ بِسُكَارَى போதை அல்ல. وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ அல்லாஹ்வுடைய வேதனை கடினமான. இந்த ஹஜ் அமையணும் சகோதரர்களே தக்வாவோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்களுக்கு ஹஜ் இல்லை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய துஆ கபூல் செய்யப்படுவதற்கு காரணியாக மாறும். ஸ்ரீலங்கால இருந்து போறீங்க, முதலாக உம்ராவை செய்றீங்க. எப்ப இஹ்ராம் கட்டுறீங்களோ, இஹ்ராம் கட்டினத்திலிருந்து அல்லாஹ்வை பயந்து தக்வாவோட இஹ்லாஸோட ஒவ்வொரு நாளையும் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எப்ப இஹ்ராம் கட்டுறீங்களோ அதிலிருந்து வீண் பேச்சுகள், அல்லாஹ் தடுத்த விடயங்கள், உலமாக்கள் சொல்லுவார்கள் இஹ்ராம் ஒரு கஃனை போன்றது. சில உலமாக்கள் எப்பொழுது இஹ்ராம் கட்டுவார்களோ அதிலிருந்து இஹ்ராத்தை கலத்தும் வரைக்கும் பேச மாட்டார்கள். அந்த உணர்வை கொடுத்து வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, மக்காவுல போய் இறங்கிட்டீங்க, பள்ளிவாசலுடைய பெருமதி வேறு, மக்காவுடைய பெருமதி வேறு, ஹரத்துடைய பெருமதி வேறு. இந்த 3 அந்தஸ்தையும் விளங்கிதான் மக்காவில் தங்கவன். பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்தஸ்து வேறு, அந்த ஊருடைய அந்தஸ்து வேறு. ஹரமுல் மக்கி ஹரமுடைய அந்தஸ்து வேறு. அல்லாஹ் 3 விடயத்தில் இதை பேசுகிறார். முதலாவது உங்களுக்கு தெரியும், அந்த ஊர்ல போய் சின்னொரு அநியாயத்தை நினைத்துடம் கூடாது. وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ அல்லாஹ் சொல்றார், நீங்க அநியாயம் செய்ய தேவையில்லை, அங்க நினைச்சாலே போதும். அநியாயத்தை நினைச்சா போதும். அதனால் ஊருடைய கௌரவம், பள்ளியுடைய கௌரவம், ஹரத்துடைய கௌரவம். ஏனென்றா பழையினவங்களுக்கு அது இருக்காது. அதிகமா போய் வந்தவங்க அது இஹ்ராத்தை கொடுத்துட்டும் ஸ்டிக்கெட் அடிச்சிட்டு இருப்பாங்க, இஹ்ராத்தோட இருப்பாங்க, தொலையும் மாட்டாங்க, அப்படி எல்லாம் இருப்பாங்க. ஏனென்றா முனாஃபிக்குகள் கூடின காலம் தானே, முனாஃபிக்குகள் கூடின காலம். நீங்க சரியாக ஹஜ் செய்வதென்பது கஷ்டமான காலம். பள்ளியுடைய கௌரவம் போனோம். உங்களுக்கு தெரியும், அந்த பள்ளிய உடைக்கிறதுக்காக நினைச்சு வந்த அப்ரஹாக்கு நடந்தது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. பள்ளியை உடைக்க வந்தவங்க அல்லாஹ் எப்படி நாசமாக்கினார். இது பள்ளியுடைய கௌரவம். எப்ப ஹரத்துக்கு நுழைறீங்களோ அந்த நாள் முதல் மதீனாவுக்கு நீங்க தயாராகுங்க என்று சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு தொழுகையும் ஹரத்துல தொழப்பட வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஹரம். ஒரு மனிதன் 5 நாள் ஹரத்துல தொழுதால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தவனை விட முந்தி சொர்க்கம் போயிடுவார். ஒரு ரக்காத்துக்கு 1 லட்சம். அதுவும் ஹஜ்ஜுடைய காலம், அல்லாஹ் சத்தியம் பண்ணிய காலம். வல் ஃபஜ்ர்
வலயாலின் ஆஷிர், அல்லாஹ் சத்தியம் பண்றான் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. 10 இரவுகள் என்றால் துல்ஹஜ் 1 10 வரை, சிறப்புக்கு மேல் சிறப்பு. ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறோம், ஜித்தாக்கு போறதுக்கு அல்ல. ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறோம், ரியாதுக்கு போறதுக்கு அல்ல. ஹஜ்ஜிக்கு போறோம், அங்க உள்ள சம்மாந்துற மக்களுக்கு சாமான் சுமந்துட்டு போறதுக்கு அல்ல. நல்லா விளங்கும், தெளிவா விளங்கிட்டு ஹஜ்ஜிக்கு போம். யாருடைய சாமானும் தூக்கிட்டு போற ஆக்கள் அல்ல நாங்க ஹஜ்ஜிக்கு போறோம். ஏன்? சமூகத்தில் துரோகிகள் கூட. சமூகத்தில் யார் கூட? துரோகிகள் அதிகம். துரோகிகள் கூட போய்த்தானே எங்கட பேரை வச்சு பொம்ச வச்சது. அதே மாதிரி செஞ்சிருவான் ஹஜ்ஜிலையும். எத்தனையோ மௌலைமார் இன்னும் ஜித்தா ஜெயில இருக்கிறார் துரோகிகளால். ஹஜ்ஜிக்கு போனவர், உம்ராக்கு போனவர், அங்கர் பொட்டியை கொடுத்தான், கொண்டு போய் கொடு. அங்கர் பொட்டியை உடைச்ச அவ்வளவும் டேப்லெட்ஸ். ஒரு பேச்சு இல்ல, போ ஜெயில. கல்யாணம் முடிச்சு 1 மாசம் 2 மாசம் இங்க இவர் அசரத். ஹஜ்ஜிக்கு போறோம், அல்லாஹ்வை நாடி போறோம், யார சாமானையும் தூக்கிட்டு போறது இல்லை. நான் காபால நுழைஞ்சதிலிருந்து சகோதரர்களே, அந்த கல்ப் காபாவோட இணைஞ்சிரும். துவா கபூல் செய்யப்பட்ட இடம் அதுதான். தற்காலத்தில் எங்களுக்கு தெரியும், அரசியல் இருந்து பலம் இல்லாத காலம், காசு இருந்து பலம் இல்லாத காலம், படிப்பிருந்து பலம் இல்லாத காலம். இந்த காலத்துல தேவை ஒன்றே ஒன்று, துவா. இந்த காலத்துல ஒன்றே ஒன்று தேவை, துவா. இன்றைக்கு தானே 35 மௌலைமார விட்டது வெளியே. இன்றைக்கு தான் விட்டது. இவ்வளோ காலத்துக்கு 20 நாள் ஒரு கைய கட்டி ஜெயில தொலைல. அவனுக்கு 11 மணிக்கு தான் கையை அவுத்துடுறது. 11 மணிக்கு தான் அவுத்துடுறது கையை. சாப்பாடு ரெடியான சுபவத்தோட ஏலா. ஜும்மா இல்ல, பெருநாள் இல்ல, இரி தான் விட்டுறீங்க. ஒரு நாளும் என்ன நடந்துச்சு? எங்கட துவா தேவை. நாங்க அப்படிப்பட்டவர்களை நாட்டில் உருவாக்கல, எல்லாரையும் உருவாக்கி வச்சிருக்கிறோம். துவா கபூலாகிற ஒரு 5 பேர், ஒரு 10 பேர், ஒரு 100 பேர். எங்கட ஆயுதம் அதுதான். அதனால் சகோதரர்களே, இமாம் திஹ்லவி ரஹிமஹுல்லா எழுதும் பொழுது ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்ற கிதாபிலே, ஹஜ் என்பது அவுலியாக்கள் ஒன்று சேரும் இடம், வேறொன்றும் அல்ல. இறை நேசர்கள் ஒன்று சேர்ந்து ஹஜ்ஜிலே கேட்கும் துவாதானாம் உலகத்தை மாத்துறது. உலகத்தை மாத்துறது. 1924க்கு பிறகு இந்த சமூகம் சரியாக ஹஜ் செய்ய விடல. ஏன்? சரியாக ஹஜ் செய்ய விட்டிருந்தால் அரஃபாவுடைய துவாவோடு முழுதும் மாறும். அதனால இந்த ஆண்டு ஹஜ் செய்யற மக்கள் ஒரு கல்புல உறுதியோட போகணும். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜ முடிச்சிட்டு வாரத்துக்கு இடையில இந்த துவா கபூல் செய்யப்படும் ஒருவராக நாம் மாறிட்டு வரோம். வேறொன்றும் தேவை. நீங்க வந்து இறங்கணும் நாட்டுக்கு, உங்களோட துவா கபூல் ஆகணும், அவ்வளவு. நியமிக்க சகோதரர்களே, அதனாலதான் சொல்றோம், காபாவுக்கு இறங்கினத்திலிருந்து காபாவை விட்டுறாதி. ஜித்தாக்கு போய்த்திராதீங்க, அங்க போய்த்திராதீங்க, இங்க போய்த்திராதீங்க. தேவைன்னா தாயிஃபுக்கு மட்டும் போய்வாங்க, பார்த்துட்டு வாங்க. காபாலேரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதுல்லுக்கு தான் மன்றாடி துவாவை கபூல் செய்ய வைத்தார்கள். அல்லாஹு அலைங்க, வேறொத்தரையும் கூப்பிடாதீங்க. அங்க அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பயன்படுத்துங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னா பெரிய ஆயுதம். அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ஆக பெரிய ஆயுதம் ஹய்யுல் கய்யூம்.
நீங்க காபால பாப்பீங்க, மூலையில் எழுதியிருக்கும் யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம். அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடத்தை சொல்றான் யா ஹய்யு யா கையூம். அஸ்மாஉல் ஹுஸ்னா, யா தல் ஜலாலி வல் இக்ராம். சூரத்துர் ரஹ்மான் 2 இடத்தை அல்லாஹ் சொல்றான் யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹுடைய ஆக பெரிய ஒரு நாமம் தான் யா அசீஸ். யா அசீஸ், இந்த யா அசீஸ் என்ற பெயர் அல்லாஹ் 10 நாமத்தோடு சேர்த்து சொல்றான் குர்ஆனிலே. யா அசீசு யா ரஹீம், யா அசீசு யா ஹகீம், யா அசீசு யா அலீம், யா அசீசு யா முக்ததிர், யா அசீசு யா கஃபூர், யா அசீசு யா கஃபார், யா அசீசு யா கவியு யா அசீஸ், யா கவியு யா அசீஸ், யா அசீசு து இன்திகாம், யா அசீசுல் வஹ்ஹாப். இந்த 10ல் ஆக பலமானது தெரியுமா? யா கவியு யா அசீஸ். எல்லா இடத்துலயும் யா அசீஸ் முன்னால வரும், ஆனா யா கவி என்று வரும் பொழுது அசீஸ் பின்னால போயிடும். யா கவியு யா அசீஸ். அல்லாஹ் சொல்றான் என்ற பேரை சொல்லி கூப்பிடுன்னு, நான் உனக்கு விட தருவேன். ஆனால் ஆக முக்கியமான ஒன்றுதான் சஃபா மர்வாவுடைய விடயத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹு அழைப்பதற்கு வேறு துவா. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. அவிடத்தை கேட்கணும் யா ஷாக்கிர் யா அலீம், யா ஷாக்கிர் யா அலீம், நன்றி உள்ளவனே. யா ஷாக்கிர், ஏன் அல்லாஹ் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அந்த இடத்துல கொண்டு வரும். சகோதரர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னாலே ஹஜ்ஜ கொண்டு போவோம். ஒவ்வொரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும், இந்தோனேஷியா ஊர் தெரியும் எங்களுக்கு, இந்தோனேஷியா முஸ்லிம் நாடு. இந்தோனேஷியாவ முஸ்லிம்கள் உலமாக்கள் நடத்தாற்றதே அஸ்மாவுல் ஹுஸ்னால தான். அப்படின்னா நீங்க போய் பார்த்தீங்கன்னா 12,000 10,000 பிள்ளைகள் மதரசால ஓதும். சாப்பாட்டுக்கு எங்க ஓ தாஜ்யத்துல எழுப்பாட்டி அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் ஓதுற. இல்ல அஸ்மாவுல் ஹுஸ்னா ஏன் எங்கட ரேடியோல முந்தி பழைய மௌலைமார் அஸ்மாவுல் ஹுஸ்னா கருத்தோட போகுது. சும்மா யோசிச்சு பார்த்திருப்போம் நாங்க. ஏன் போகுது அஸ்மாவுல் ஹுஸ்னா? வல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹுவ. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்க, ஆனா தாற்பயம் இத பாவிக்கணும். ஹஜ்ஜில போய் 10 நாள் நிக்க போறீங்க, ஹரத்துல 12 நாள் நிக்க போறீங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னாவே போதும். அல்லாஹு அலைங்க. அல்லாஹ் சொல்றான் குலிதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. என்ன அல்லாஹ்னு கூப்பிடுங்க, ரஹ்மான்னு கூப்பிடுங்க, எனக்கு அழகிய பெயர் இருக்கு. நீங்க சூரத்துல் ஹஜ்ஜ வாசிச்சு பாருங்க. ஹஜ்ஜி போறவங்க இருந்தா சூரத்துல் ஹஜ்ஜுடைய கடைசி பகுதியில பாருங்க, ரெட்ட அஸ்மாவுல் ஹுஸ்னால தான் முடியும் சூரா. ரெட்ட அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் சூரா முடியும். நல்லா வாசிச்சு பாரு, நல்லா நுணுக்கமா வாசிச்சாதான் விளங்கும், இல்லாடி அதுவும் விளங்க. நல்ல நுணுக்கமா ஹஜ்ஜி போறேன், யா அல்லாஹ் விளக்கத்தை தா, எனக்கு துஆவுடைய பாக்கியத்தை தா என்ற நீயத்தோட சூரத்துல் ஹஜ் எடுத்து நீங்க வாசிங்க. கடைசி பக்கத்துக்கு வாங்க, வாசிச்சு கடைசியில நீங்க பாருங்க அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா 2 வரும். இது எந்த சூறாவிலையும் இல்ல குர்ஆன்ல. இப்படி ஒரே ஒரு சூரா சூரத்துல் ஷுஆரால இருக்குது. அல்லாஹ் அசீசுர் ரஹீம் என்பதை 9 தடவை கொண்டு வாரான். 9 தடவை
இன்ன ரப்பக லஹுவல் அஸீஸுர் ரஹீம். 8 தடவை சொல்லிட்டு 9வது தடவை அல்லாஹ் சொல்றான் வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம். நபியே நீங்க நம்புறதா இருந்தா அஸீஸுர் ரஹீம் நம்பு. இதே மாதிரி சூரத்துல் ஹஜ்ஜுடைய கடைசி பகுதியில் ரெட்ட அஸ்மாவுல் ஹுஸ்னா. ஏனென்றா சகோதரர்களே, ஹஜ்ஜில எங்களுக்கு தேவை அல்லாஹ் மட்டும்தான். யார் தேவை எங்களுக்கு? யார் தேவை? அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனனம் செய்யுங்க. ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னா வாரத்தை மனனம் செய்யுங்க. ஹய்யுல் கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அஸீஸு யா ரஹீம், யா கவிய்யு யா அஸீஸ், யா அஸீஸு யா ஹகீம், யா அஸீஸு யா அலீம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. 2 அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் பாவிச்சாங்க. ஒன்று சமீ, அடுத்தது என்ன? அலீம். துஆ கபூல் ஆகிறதுக்கு கேட்டது சமீ அலீம். ஆயத்துல் குர்சி எடுங்க. ஏன் ஆயத்துல் குர்சி பிரம்மாண்டமான ஆயத். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். 2 ஹய்யுல் கய்யூம். ஆயத்துல் குர்சியோட கடைசிக்கு வாங்க. வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். அலியுல் அதீம் 2 அஸ்மாவுல் ஹுஸ்னா. சூரா ஆல இம்ரானுடைய முதல் ஆயத், துஆ கபூல் ஆகிற ஆயத். அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஹய்யுல் கய்யூம். சூரா தாஹா வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். ஹய்யுல் கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம். கூப்பிடுங்க அல்லாஹ். சும்மா கூப்பிடுறல யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு சும்மா அது இத கேட்கிறது இல்ல. அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய நாமம். 99 நாமம். சில உலமாக்கள் 100 சொச்சம் பேர் அல்லாஹ்க்கு இருக்குது. பலமான பெயர்கள் இருக்குது அல்லாஹ்க்கு. அதுல ஆக பலமானதாக எழுதுறது தான் யா கவியு யா அசீஸ். கண்ணியமிக்க சகோதரர்களே, அது தனி ஒரு பாடம் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தை பேசுவோம். காபாக்கு நுழைஞ்சிட்டீங்க. எப்ப காபா நுழையிற சந்தர்ப்பம் கிடைக்குதோ 10 நாள் 12 நாள் காபாலேறி வேற எங்கேயும் பேய்த்திராது. 5 நேரம் இமாம் ஜமாத், 5 நேர தொழுக, குர்ஆன் திலாவத். எப்படி 1 நேரம் 2 நேரம் 3 நேரம் 5 நேரம் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணித்தியாலம் துவா கேட்டு 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 கண்ணீர் வடிக்கும் அல்லாஹ். அதான் நேரத்தோட போற ஜனம் இல்லாத காலம். மக்களை பார்த்துட்டு இருக்கிறதல்ல, மற்றவரை பார்க்கிறதல்ல, சாப்பாட்டை பார்க்கிறதல்ல, ஹோட்டலை பார்க்கிறதல்ல. அதெல்லாம் முடிஞ்சு. அவங்க செய்யற மாதிரி செய்யட்டும். எங்கட விஷயத்துல கவனமா இருக்கும். நோன்பு பிடிச்சாலும் பரவாயில்லை, ஏத்திகாஃப் இருந்தாலும் பரவாயில்லை. கட்டாயம் போய் நோம்ப பிடிங்க ஹரத்துல, ஏத்திகாஃப் இருங்க ஹரத்துல. ஹரத்துல ஏத்திகாஃப் 2 நாள் ஏத்திகாஃப். பள்ளியில தூங்குங்க ஹரத்துல. வெள்ளிக்கிழமை விசேஷமா தூங்குங்க ஹரத்துல. பெண்களுக்கும் தூங்கலாம், நீங்களும் தூங்குங்க ஹரத்துல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேர்ச்சை வச்சாங்க, ஹரத்துல ஏத்திகாஃப் இருப்பேன். நபி சொன்னாங்க போ. தாபிஈன்களுடைய காலத்து ஒரு இமாம் இருந்தாங்க, இமாம் அதா இப்னு அபி ரபாஹ். 20 வருஷம் ஹரத்துல படுத்தாங்க. எத்தனை வருஷம்? வகான ஃபிராஷு 20 வருஷம். அதா இப்னு அபி ரபாஹ். அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? 20 வருஷம் ஹரத்துல படுத்ததுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் துஆ கபூல். நான் கேட்கேன், நம்மட ஊர்ல அப்படி யாரும் இருக்குதோ தெரியாது. துஆ கபூல் ஆகிற ஒரு ஆள் இருப்பாங்க, மறைஞ்சு இருப்பாங்க. ஆனா நாங்க நாங்க உருவாகிட்டு வரோம். இல்லாட்டி வேலை இல்லை. சாமான சேர்க்கறதுக்கோ 2 ரியால்
சாமான சேர்க்கறதுக்கோ ஜம்சம் தண்ணியை சேர்க்கையோ அஜுவாவை சேர்க்கறதுக்கு இவ்வளவு தூரம் போக தேவை. முழுதும் கொழும்புல இருக்கு. இப்ப ஜம்சம் 4000 ரூபா கொழும்புல இருக்கு. அஜுவா இருக்கு கொழும்புல 3500 ரூபா. அதே விலைக்கு இருக்கு. இதை எடுக்கிறதுக்கு போகல. நான் அபாயா, அதோட நல்ல அபாயா சம்மாந்தூர்ல இருக்கு. தங்கம், நல்ல தங்கம் இருக்குது இங்க. நாங்க போறது சகோதரர்களே மிக கவனமா. எல்லாரும் வந்திருக்க மாட்டீங்க. அஜி போறாக்க எல்லாரும் பிஸி. ஊட்ட ஆக்கள் வந்து தெரியும் தானே, கேக்கும் வாழைப்பழம் சம்சால டைம் போகும் அவங்கட. நீங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, இதை படிச்சுட்டு போகும். அஸ்மாவுல் ஹுஸ்னாவை படிச்சுட்டு போகும். ஊட்ட மூடுங்க. முதல் 5-6 நாள் இருக்குது, படிங்க. மனுஷனை திருப்திப்படுத்துவதல்ல நோக்கம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும். விடமாட்டாங்க. கடைசி 15ஆம் தேதி வரைக்கும் உங்களை விடமாட்டான் மனுஷன். ஒன்றும் படிக்க நேரம் இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, போனத்திலிருந்து 10 நாள் உறுதியா நின்று ஒரு குர்ஆனை தமாம் பண்ணுங்க. ஹரத்துல உங்களோட உம்ராட கடமைகளை உஸ்தாதுமார் சொல்லி தருவார்கள். ஒரு குர்ஆனை தமாம் பண்ணுங்க. துஆ கேளுங்க. உலகத்திலே நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, துஆ கபூல் செய்யப்படுற இடத்துல போய் கேட்டா இன்னும் கபூல் ஆகும். சம்மாந்தர்ல இருந்து துஆ கேட்கிறத விட நீங்க போய் ஹரத்துக்கு முன்னுக்கு துஆ கேட்டா இன்னும் கொஞ்சம் கபூலாகுமா இல்லையா? கபூலாகுமா இல்லையா? சரி, அதே துஆவை நீங்க ஹஜ்ருல் அஸ்வத் அடிய போய் கேட்டா, அதே துஆவை போய் ஜம்சம் கிணத்தடிய கேட்டா, அதே துஆவை நீங்க ஹிஜ்ர் இஸ்மாயில்ல போய் கேட்டா, அதே துஆவை ருக்குல் யமானில போய் கேட்டா பன்மடங்கு கபூலா. பன்மடங்கு. நாங்க இந்த முறை ஹஜ்ஜிக்கு போறோம் 2 விடயத்துக்கு தான். ஒன்று துஆ, அடுத்து தாவத். நாங்க சுபீட்சமாக இந்த நாட்டில் வாழணும்டா இந்த 2ஐயும் படிக்கத்தான் ஹஜ்ஜிக்கு போறோம். ஒன்று துஆ, அடுத்து தாவத். சரியா? கண்ணியமிக்க சகோதரர்களே, 30 நாள் வேலைக்கு போனா மட்டும்தான் சம்பளம் கிடைக்கும். ஸ்கூலுக்கு டீச் பண்ண போனீங்கன்னா தான் சம்பளம் கிடைக்கும். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சம்பளம் வேணுமெண்டா எங்க போவ? எங்க போவ? 3 மாசம் 4 மாசம் வயலுக்கு பின்னால கஷ்டப்பட்டா தான் நெல் வரும். சகோதரர்களே, ஹரத்ல நிக்கிற 10 நாள் நிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். 12 நாள் நிப்பீங்க. இப்ப போனா 15ஆம் தேதி குரு போகுது, 17ஆம் தேதி ஒரு குரு போகுது. போனா நீங்க 12 நாள் ஹரத்ல இருப்பீங்க. சந்தர்ப்பமா பயன்படுத்தி நீங்க அல்லாஹ்வை நெருங்க பாருங்க. ஒரு நாள் கலிய நெருக்கம் கூடணும். அல்லாஹ்வோட நெருக்கத்தை கூட்டினா மட்டும்தான் நீங்க பேசுறது அல்லாஹ் கேட்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா ஸமீ யா அலீம். யா அல்லாஹ் கூப்பிடு. யா அல்லாஹ், நீ கேட்கிறாய் என்ற துஆவை, நீ அறிந்தவன். வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அடுத்து தவ்வாப் ரஹீம். அல்லாஹ் கூப்பிடு. அடுத்தது ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. துஆ முழு துஆவும் கபூல் செய்யப்பட்டுச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏனண்டா எல்லா துஆவுடைய கடைசியிலும் அவங்க பாவித்தது அஸ்மாவுல் ஹுஸ்னா. உங்களோட ஹஜ்ஜிக்கு வாரவங்களுக்கு சொல்லிக் கொடு. அஸ்மாவுல் ஹுஸ்னா வச்சு கேளு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவெல்லாம் பாருங்க, கடைசில அஸ்மாவுல் ஹுஸ்னா, கடைசில அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹ்வை புகழ்ந்தா தானே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். ஒரு புத்தகத்தை வாங்கி, ஒரு பேப்பரை வாங்கி, ஒரு கொப்பியை வாங்கி எழுது. ஜஃப்னால இருந்து கதிர்காமத்துக்கு நடந்து போறாரு. கடவுளை அடையணும் என்கிறது காலில் செருப்பு இல்லை, மஞ்சள் உடுப்பு. சம்மாந்தராக்களுக்கு விளங்காது. போய் நின்ற ஊர் சாஞ்சமர் நின்று பாரு.
நீங்க காண மாட்டீங்க, இதால் நடந்து போறல்ல ஒருத்தர், அதால நடந்து போறது. ஜஃப்னால இருந்து நடைய தொடங்கி பொத்துவில் காற்றோட்டால வந்து அப்படியே கதிர்காமம், சாப்பாடு இல்ல, செருப்பு இல்ல, வெயிலுக்குள்ள கடவுளுடைய திருப்தியை அடைய எவ்வளோ தியாகம். நாங்க அல்லாஹ்ட திருப்தி அடைய எவ்வளவு கஷ்டப்படும். ஹக்குல இருக்கிற நாங்க. அல்லாஹ் சொல்றார், சில மூமின்கள் இருக்கிறாங்களாம் அல்லாஹோட அவ்வளோ அன்பா. சகோதரர்களே, அல்லாஹ்ட மஹப்பத்ல ஹஜ்ஜிக்கு போறோம், அல்லாஹ்ட அன்புல ஹஜ்ஜிக்கு போறோம். இருக்கிற 12 நாளும் ஒரு நேரத்தை மிஸ்